இதான் நாங்கள் தங்கியிருந்த சங்கர மடத்தின் முகப்பு தோற்றம். உள்ள கோயில் இருக்குது, கோயில் மாதிரி இருக்குது. அதில் வந்து 3 தெய்வங்கள் இருக்குது. இனிமேல் உள்ளே போய் பார்ப்போம். இதாங்க அந்த சங்கர மட்ட இதில் வந்து நாங்கள் தங்கியிருந்த ரூம். அந்த கோவில் மட்டு அந்த பாடசாலை சுற்றி தான் அந்த ரூம்ஸ் கட்டியிருக்காங்க. இட்ஸ் அ நார்மல் ரூம். ஒரு நார்மல் நம்ம நார்மல் ஹோட்டலில் தங்கினோன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி ரூம் தான். அது வித் பேசிக் மினிமம் கம்ஃபர்ட்ஸ், இந்த ஸ்பார்டன் கம்ஃபர்ட்ஸோட. பட் ஏசி இஸ் தேர். ஏசி இருக்குது, ஒரு க்ளீனாகவும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சுருந்தா அது இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரூம்ஸ் ஆர் ஸ்லைட்லி பிக்கர். ஆனால் பட் இன்னும் கீழே ஏதாவது ஒரு மேட்ரஸ் மாதிரி இருந்தால் ஒரு 2 கூட பேர் எக்ஸ்ட்ரா 2 பேர் படுத்துக்கலாம். ஸோ கேன் அகாமடேட் 4. இதுதான் கீழே ஃபுல்லாக ரூம்ஸ் தான். இதை பார்க்குறீங்க பாருங்கள், இது எல்லாமே ரூம்ஸ் தான். அது மாடியிலையும் கட்டியிருக்காங்க. இந்த ரூம்ஸ் அந்த டெம்பிள் இந்த மட்டை இன்னும் கம்ப்ளீட் a round up. என்னவோ தெரியவில்லை, குழந்தைகளோடு நான் பேசும்போது தன்னுடைய பெயரை திருப்பாத்தி என்று கூறுகிறான். நாம் குழந்தைகளாக மாறி விடுகிறோம். உன் சிரிப்பை காணும்போது என் வயதும் மாறுதடா என்ற கவிஞன் கூறியது உண்மைதானோ? இதுதான் இந்த காமாட்சி அம்மன். இவங்க ராமர், லக்ஷ்மணன், சீதாதேவி, ஹனுமன். ஒன்றாக காமிச்சுன்னு வரான். இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து இதுதான் பாலாஜி, இந்த பெருமாள் பக்கத்தில் அனுமார் படம். மறுபடியும் இந்த கோவிலும் பெரிதில்லை, ஒன்றும் சிறப்பு என்று சொல்வதற்கு பெரிதாக ஒன்றுமில்லை. இருந்தாலும் ஐயோ மறுபடியும் நம்ம இழுக்கிறது ஏன் என்று எனக்கு புரியவில்லை. தன் பெயர் திருப்பாதி என்று சொல். ஸ்ரீராமரின் ஆலயத்திற்கு கிளம்பும் முன் இங்கே உள்ளே நுழைந்த சிறுவர்களின் வேத பாராயணத்தையும் பக்தி கீதங்களில் கோஷத்தையும் கிளம்பி கேட்டுவிட்டு கிளம்புகிறோம். இதை விட இந்த புனிதம் வேற எங்கு கிடைக்கும்? முனிவர்களின் ஆசைகள். இதுதாங்க இந்த ராம்ரத். அதாவது ஒரு 2 வெஹிக்கிள்ஸ் அங்கே அலோவ் பண்ணுறாங்க. அந்த மெயின் ரோடு, தட் இஸ் கால்ட் இந்த ராம் மந்திர் போகிற ரோடு. அதான் இங்கே திங் இஸ் ஆர்டினரி ரோடு, ரொம்ப பெரிய ரோடு. இட் இஸ் கனெக்டிங் ஸ்மால் லேன்ஸ் அண்ட் பை லேன்ஸ். அதில் ஒரு லேன் வழியாக தான் அங்கே வந்து போனால் இங்கே வந்து எங்கள் மடமாக இருக்க சங்கரமடம் கூட வருது. இன்னும் நிறையா இடங்கள்லாம் வருது. சோட்டம் இதுதான் பெரிய ரோடுங்கிறது தான். 100 ஃபீட் இருக்கும் போகிறோம், நல்லா பெருசாக இருக்குது. இதில் சில வெஹிக்கிள்ஸ் அனுமதிப்படுறது. இதில் இருக்கிறதுக்குலாம் அது பெரிய வெஹிக்கிள் தான். You can accommodate some 20 passengers, 18 to 20 passengers. அதில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த டெம்பிள் சும்மா அவர் கூட ஒரு சேட் இறங்குறோம். இதுக்கோ ரைட் சைடில் திரும்பி போங்கன்றாங்க. இதுதான் இந்த டெம்பிள் காம்ப்ளெக்ஸ். ஏக்கர் கணக்கில் ஹெக்டார் லெவலில் இருக்கும் போல் இருக்குது. துவாரபா இருக்கிற மாதிரி 2 இது இருக்குது, 2 கூண்டு மாதிரி. ரோடை கிராஸ் பண்ணி கூட நுழையிறோம். அதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகுது. கூட்டத்தை பாருங்கள், கூடிய கூட்டங்கள்.
அப்படி சீராழி மாதிரி பாடணும்னு ஆசை தான், பண்ண முடியாது. குழந்தைகள் பெரியவர் அனைவரும் இழுக்கும் அனந்தனவன் கலையா. இதுதான் அந்த துவார். வேறு 2 என்ட்ரன்ஸுக்கு 2 இது குண்டு மாதிரி. ரொம்ப ரொம்ப ஹை லெவல் பிளானிங் இது. கூட்டத்தை பார்த்தா எப்படி உடனே பெரும் தெரியல. போகலாம் வாங்க. கோயில் வளாகத்தின் உள்ளே நுழைந்து பார்க்கும்பொழுது இட் லுக்ஸ் லைக் எ பேலஸ் இன் ராஜஸ்தான். திஸ் இஸ் த பில்கிரிம்ஸ் ஃபெசிலிட்டேஷன் சென்டர். யாத்திரிகர்கள் வேண்டிய அத்தனை தேவைகளும் வசதிகளும் இங்கே செய்து தரப்படுகின்றன. இந்த லாக்கர் ஃபெசிலிட்டி கூட இங்கே தான் இருக்குது. வீல் சேரும் இங்கே தான். லாக்கரில் எல்லாத்தையும் வச்சப்புறம் க்யூவில் நடக்க ஆரம்பிக்கிறோம். என்னமோ 500 மீட்டர் எனக்கு அப்படியே தோணல. நான் கடந்த தூரம் கிட்டத்தட்ட டெஃபினெட்லி ஷுட் பி மோர் தென் 1 கிலோமீட்டர். நல்ல டிஸ்டன்ஸ். ஏன்னா அதனுடைய இது வந்து அடுத்த நாள் நாங்கள் இதில் போகிற வீல் சேரில் இன்னொரு தரிசனம் பண்ணோம். அதில் போகிற மாதிரி தெரிஞ்சு இது ஃபஸ்ட்டு நாள் நாங்கள் போகும்போது. ஆனால் நடக்கிறது பக்கத்தில் வந்து இது அவ்வளோ தெரியல. காரணம் என்ன, பிகாஸ் இந்த பிளெயின் மாதிரி இருந்ததை தவிர எல்லாம் உட்கார்றது பக்கத்துலேயே சீட்டிங்லாம் இருக்குது வழியிலேயே. அங்கங்கே ஒன்றா இருக்கிற மாதிரி அப்படியே உட்காந்து நடந்து உட்காந்து வைக்கிறாங்க. இந்த திருப்பதி மாதிரி தான், இந்த திருப்பதி கியூவில் இருக்க அதே செட்டிங் தான். நம்ம அப்படி இப்படி நடுவில் உட்காந்துக்கலாம். சமப்பிரியாரங்கிற மாதிரி அடுத்த லெவலில் விடுற வரைக்கும் அங்கங்கே நிற்கிற 2-3 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. நடுவில் அங்கங்கே இது இருக்குது, உட்கார இடங்கள்லாம் இருக்குது. ஏன்னா அங்கே போய்ட்டு தான் அப்புறம் அந்த பேக்கெல்லாம் வச்சுட்டு உள்ளே போனோம். இங்கே வெறும் செருப்பு தான். இந்த ஓட்டம்பு நடையுங்கிற மாதிரி இருக்கும் அது. அதாவது இந்த கோவிலில் பல அந்த சுவாமி சன்னதிக்கு முன்னாடி 2-3 வரதுனால என்ன இருக்குன்னா, இப்போ வந்து அது இன்னும் அதில் என்ட்ரன்ஸ் இல்லாதனால இப்போ நாங்கள் அப்படியே சுற்றின்னு வரணும். அதனால நான் ஏற்கனவே இங்கே 2-3 வண்டிகள் இருக்குன்னு சொன்னேன். இந்த ராமரத்து பெரிய வண்டி, அந்த லேன்ஸ் பைலன்ஸ்லாம் பொருட்கள் ஏதோ இந்த விழுப்புகள் இங்கே இருக்கிறது பாருங்கள். இந்த வண்டி தான் நாங்கள் எங்கள் லேன்குள்ளே இங்கே மெயின் ரோடுக்கு வரத்துக்கு நாங்கள் இந்த வண்டியில் தான் வரணும். இந்த ரோடு ஒரு கரண்ட் போட்டால் இருந்ததுன்னா சாதாரணமாக போனாலே அது இப்படி தான் இருக்குது. போனால் இன்னும் டக்கு நம்ம ஆட்டோ கூட மோசமாக இருக்கும். இடுப்பு எலும்பெல்லாம் கொஞ்சம் பலம் பார்த்துரும். ரொம்ப ரஃப் அண்ட் டஃப் ஏற்ற வண்டி இது. பட் இந்த மூட்டு வலி, இந்த முதுகு வலி இருக்கவங்கலாம் கொஞ்சம் ஜாலியாக தான் இதில் பயணம் பண்ணணும்.